தமிழ் சினிமால கண்டென்ட் இல்லைன்னு எதை வச்சு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லயுமே ஒரு 200 படங்கள் வருது வருஷத்துக்கு. அதுல 1-2 படம் தான் வெளியே தெரியுது. உடனே ஏதோ ஒரு காந்தாரா ஹிட் ஆயிடுச்சு, புஷ்பா ஹிட் ஆயிடுச்சுன்னா ஆமா. ஆனா அதுக்கு தாண்டி என்ன படம் ஹிட் ஆயிருக்கு, அதை தாண்டி எப்படி அது பாப்புலரா இருந்திருக்குன்றதான் கேள்வியே. சங்கர் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு படம் பண்ணாதுல்ல, அப்போ அது பேன் இந்தியா அளவுக்கு போச்சு. பேன் இந்தியாவுக்குன்னு ஒரு படம் பண்ணாது, அது தமிழ்ல கூட போல. இது எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு சினிமா டாக்ஸ். இது ஒரு புதுசான ஒரு எபிசோட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நாங்க. ஆனா சினிமா சம்பந்தமா சில முக்கியமான விஷயத்த நம்ம இந்த எபிசோட்ல பேச போறோம். இதுல வர முதல் டாபிக்கே என்னன்னா தமிழ் சினிமாவை பத்தி தான். ஏன் தமிழ் சினிமா பத்தி நம்ம பேசுறோம்னா, பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. பேன் இண்டியான்னு சொல்லப்படுற ஒரு ட்ரெண்ட் உருவாயிருக்குல்ல, பேன் இண்டியான்னு ஒரு ட்ரெண்டை உருவாக்கியிருக்காங்க. அப்பேற்பட்ட படங்கள்லாம் ஹிட் ஆயிடுது. ஹிட் ஆனதுக்கு அப்புறமா உடனே ஒரு விஷயத்த தூக்கிட்டு வந்துடுறாங்க, தமிழ் சினிமா கண்டென்ட் இல்ல அப்படின்னு. உண்மையிலே தமிழ் சினிமால கண்டென்ட் இல்லையா, இல்ல அவங்க பயங்கரமா கண்டென்ட்லாம் பண்றாங்களா அப்படின்னா, அதை பத்தி நம்ம பேச போறோம். தமிழ் சினிமால கண்டென்ட் இல்லைன்னு எதை வச்சு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லயுமே ஒரு 200 படங்கள் வருது வருஷத்துக்கு. அதுல 1-2 படம் தான் வெளியே தெரியுது. அந்த 2 படம் வெளியே தெரியறத வச்சு நம்ம தமிழ் சினிமாவை கண்டென்ட் இல்லைன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பேசுறாங்க. எவ்வளவு பெரிய இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, தப்பான செய்தி தானே. தப்பான உடனே ஏதோ ஒரு காந்தாரா ஹிட் ஆயிடுச்சு, புஷ்பா ஹிட் ஆயிடுச்சுன்னா ஆமா. ஆனா அதுக்கு தாண்டி என்ன படம் ஹிட் ஆயிருக்கு, அதை தாண்டி எப்படி அது பாப்புலரா இருந்திருக்குன்றதான் கேள்வியே. ஒரு படம் பாப்புலர் ஆனதாலே என்னவோ அது நல்ல படம் கிடையாது. ஆமா, புஷ்பா ஹிட்டு, பயங்கர ஹிட்டு, நல்ல கலெக்ஷன். காந்தா தான் செம கலெக்ஷன். என்ன நல்ல கண்டென்ட் அப்படின்னு கேட்கணும்ல. புஷ்பாவே வச்சுங்களேன், புஷ்பா நல்ல மேக்கிங் எல்லாமே நல்ல படம் தான், செம்மையா இருந்தது. ஆனா கண்டென்ட் வைஸா அது என்ன ஒரு வில்லனா தான் ஒரு குளோரிஃபை பண்றாங்க. ஆமா, அது ஒரு செம்மர கடத்தல் அதை தான் குளோரிஃபை பண்ணிருக்கோம். அது சமூகத்துக்கு சரியான படமா இல்ல தப்பான படமா? ஆமா, சமூகத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தப்பான படம் தான். தப்பான படம். ஆமா, இவர் வில்லன் செய்யறதுல அவர் ஹீரோ செய்யறாரு, அவ்வளவுதான் அந்த படம். இல்ல, நம்ம தமிழ் சினிமால கண்டென்ட்டே இல்ல அப்படின்னு பொதுவா சொல்ல முடியாது. மேபி அவங்க மலையாள படத்தை கம்பேர் பண்ணி சொல்றாங்களா என்னவோ. ஆனா அது சொல்லுவேன், மலையாள படம் எடுக்கிறதாலே என்னவோ எல்லா மலையாள படமும் நல்ல படம். எல்லா மலையாள படத்துலயுமே அதேதான் நம்ம சொன்னதுதான். ஒரு 10 படம் வந்ததுன்னா ஒரு 2 படம் தான் அதுவும் கண்டென்ட் வைஸ் இருக்கு. ஆமா, அதுவே அவங்க நல்லா இருந்தா மட்டும்தான் அவங்களும் கொண்டாடுவாங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது. ஆமா, எப்பேற்பட்ட ஆக்டர் நடிச்சிருந்தாலும் சரி, அது மோகன்லாலோ மம்முட்டியோ, ஈவன் ரீசெண்டா கூட ஃபஹத் ஃபாசிலோடைய அந்த ஓடும் குதிரா சாகும் குதிரான ஒரு படம் வந்துச்சு, அந்த அளவுக்கு ஒரு இல்ல. ஏன்னா நம்ம என்னன்னா, இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட படங்களை தான் தூக்கி வச்சு கம்பேர் பண்ணி பண்றாங்க. ஒரு மஞ்சுமல் பாய்ஸ்ன்றாங்க, இந்த பக்கம் காந்தாரன்றாங்க, இந்த பக்கம் புஷ்பான்றாங்க, இல்ல அனிமல்ன்றாங்க. இதை வச்சே கம்பேர் பண்ணி தமிழ்ல ஒண்ணுமே இல்லைன்னா அப்படி கிடையாது. அதே மாதிரி கலெக்ஷன் வைஸே சொல்லிக்கிறாங்க இவங்க. அதை பத்தி 1000 கோடி கலெக்ஷன் அது தேவையில்லை. அப்படி நீங்க கலெக்ஷன் வைஸ் போயிட்டு இருந்தீங்கன்னா நம்ம நல்ல படம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும், நல்ல படத்தை பார்க்கவே முடியாது. தமிழ் சினிமா தான் எல்லா சினிமாவுக்கும் முன்னோடியா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு படம் ஒன்னு பீட் பண்ணி தான் இருக்கும். அது அபிஷியல் கலெக்ஷனா கூட நமக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் முன்னாடியே நம்ம தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இந்த சினிமா எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பண்ணியாச்சு. அந்த எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. நம்ம ஒரு கண்டென்ட் வைஸாவும் நம்ம பண்ணியாச்சு. விஷயம் என்னன்னா, இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு ட்ரெண்ட்னு ஒண்ணு இருக்கும். இப்போ ஹிந்தியை எடுத்துட்டோம், ஒரு காலகட்டத்துல எப்படி பண்ணுவாங்கன்னா, ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராண்டரா பண்ணுவோம், கிராண்டரா இருக்கும். 2 ஹீரோ 1 ஹீரோயின், இல்லைன்னா 2 ஹீரோயின் 1 ஹீரோ, இப்படி இருக்கும். தெலுங்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கான ஒரு கிராண்டர் இருக்கு. மலையாளம் பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அதுக்குள்ள ஒரு ஸ்கிரீன் பே பண்ணுவாங்க, மினிமமான கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க. கன்னடம் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா ரீமேக் படங்களை எடுத்துட்டு இருந்தாங்க. தமிழ்ல இருந்து நிறைய படம் ரீமேக் ஆகுது. ஆனா தமிழ் சினிமா மட்டும்தான் இந்தியாவிலேயே எந்த ஒரு ட்ரெண்ட்லயுமே மாட்டல. நீ நல்லா கவனிச்சீங்க, ஒரே வருஷத்துல அயன்மாரி படமும் வரும், சுப்பிரமணிய படமும் வரும். ஒரே வருஷத்துல சிவாஜியும் வந்துச்சு, இது மொழி பருத்தி வீரனும் வந்துச்சு.
ஒரே வருஷத்துல பொல்லாதவனு வந்துச்சு, சென்னை 28 வந்துச்சு. ஒரே வருஷத்துல அந்நியன் வந்தது, சந்திரமுகி வந்தது. இதுதான் தமிழ் சினிமா. ஓகே, எந்த ஒரு ட்ரெண்டுகளையும் சிக்காத ஒரு விஷயமா தமிழ் சினிமா இருக்கு. ரெண்டாவது இவங்க என்னன்னா நிறைய படத்து மேல தனிப்பட்ட வன்மத்தை கொட்டுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஆமா, இப்ப வந்து அப்படி ஆயிடுச்சு. ஆமா, இன்னொன்னு வந்து எல்லாமே வந்து வியூஸுக்காக படம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. யாருமே வந்து அந்த படத்தை ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இல்லை. நான் ஒரு படம் பார்த்திருக்கேன், நான் அதை ரிவ்யூ பண்ணணும் அந்த நோக்கத்திலேயே படம் பார்க்குற மாதிரியே இருக்கு. அதனாலே என்னவோ நிறைய படங்கள் வந்து சரியில்லாமே போயிருது. இப்போ ஆடியன்ஸே வந்து ரிவ்யூ பண்ற மூடுக்கு தான் வந்துட்டாங்க. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ற மூடுக்கு இருக்காங்கன்னா இல்ல. ஆமா, இப்போ இந்த பேன் இண்டியான்றாங்கல்ல, அது வந்து ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஏற்கனவே மணிரத்னம் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் மணிரத்னம் எப்பயோ பண்ணிட்டாரு. ஏன்னா ரோஜா இஸ் ஆக்சுவல் ஒரு ஒரிஜினல் பேன் இண்டியன் மூவி தான். அந்த படத்தை வந்து எல்லா மொழியிலும் டப் பண்ணாங்க. ஹிட் ஆச்சா இல்லையா? சங்கர் பண்ணிட்டாரு ஜீன்ஸ் படத்தை, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இந்தியனும் பண்ணிட்டாங்க, பிரம்மாண்டம்லாம் இந்தியன்லயே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பரான ஒரு பேன் இண்டியன் கல்ச்சருக்குள்ள வந்தது வந்து சிவாஜி தான். ஏன்னா 2007 வந்து அந்த படம் தான் ஒரு மேக்னஸ் ஓப்பனா இருந்து. எப்படின்னா முதல் தடவை நான் பாக்குறேன், முதல் தடவை வந்து ஒரு என்டிடிவி மாதிரியான ஒரு நேஷனல் மீடியால சவுத் இந்தியன் மூவி பத்தி பேசுறாங்க. முதல் தடவை எந்த ஒரு படத்தை பத்தி இப்பெல்லாம் பேசுனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சிவாஜி தான். அப்போ டிபேட் நடத்துறாங்க, யாரு பெருசு அப்படின்னு. அமிதாப் பச்சனா ரஜினிகாந்தான்ற ரேஞ்சுக்கு டிபேட்ல நடத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்பவே அது வந்து அப்பவே பண்ணிட்டாங்க. தமிழ் சினிமாவுடைய டச் அங்கேயே வந்துருச்சு. பேன் இந்தியா மூவின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆமா, தப்பான கான்செப்ட் தான். இருந்தாலும் அது வந்து நம்ம பண்ணியாச்சு ஆல்ரெடி. நம்ம தசாவதாரம் கூட எடுத்துக்கலாமே. ரோபோ எந்திரன் 2.0 எல்லாமே பண்ணிட்டாங்க. பிரம்மாண்டமும் சரி, கலெக்ஷன் வைஸும் சரி, எல்லாத்துலயும் நம்ம பண்ணியாச்சு. அட்வான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா அதை தாண்டி நம்ம கிட்ட ஒரு கண்டென்ட் ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தெல்லாம் யாரும் பேசவே மாட்டாங்க. எந்த ஒரு ட்ரெண்ட்லயுமே நம்ம மாட்டலன்னு சொல்லுவாங்க. ட்ரெண்ட்லயுமே மாட்டல, நல்ல படங்கள் வருது. ஆனா நல்ல படங்கள் வந்து சக்சஸ் ஆனாதான் நல்ல படங்கள் அப்படின்ற இதுல போயிட்டா. அதனால மெய்யழகன் மாதிரி ஒரு சிறந்த படம் பார்த்ததே இல்லை. 5 வருஷத்துல நான் பார்த்தது இல்லை. பெஸ்டான ஒரு மூவி அது மெய்யழகன். வந்து கடந்த 5-10 வருஷம் நீ சொன்ன மாதிரி நானும் பார்த்தது இல்லை. நிறைய தடவை அந்த படத்தை பார்த்துருக்கிறேன். அந்த படத்தை அவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி கண்டென்ட் படத்தெல்லாம் இவங்க எப்படி இதே 10 வருடங்கள்ல பல ட்ரெண்ட்ல மாறிச்சு. இதே 10 வருடங்கள்ல தான் தமிழ் சினிமாவுடைய பயங்கரமான படைப்புகள்லாம் வந்துச்சு. சார்பட்ட பரம்பரை எல்லாம் சொல்லவே முடியாது. அது வந்து அது மேபி அது ஓடிடில ரிலீஸ் ஆனதா என்னவோ, அது வந்து தியேட்டர் இப்ப ரிலீஸ் பண்ணா கூட செமையா போகணும் அந்த படம். அதோட மேக்கிங்கும் சரி, அது பார்த்து அது வந்து அவ்வளவு எஃபெக்ட் போட்டுருப்பாங்க. அதுதான் பிரம்மாண்டம். அந்த காலத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து எடுத்துட்டு வராங்களே, அதுல சிஜியே கம்மியா தான், ஃபுல்லாவே செட்டா தான் இருக்கும். அது பிரம்மாண்டம். அது தேவை, அந்த கதைக்கு தேவையான பிரம்மாண்டம் அது இருக்கு. அந்த ஒரு பாக்ஸிங் செட்டப் செட் பண்ணது, அந்த பொலிட்டிக்கலான அந்த விஷயங்கள்லாம் பண்றது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சான்ஸே. இதுல இன்னொரு விஷயம் இவங்க சொல்ற கான்செப்ட் என்ன தெரியுமா? இப்ப காந்தாரா எடுத்திருக்காங்க, புஷ்பா எல்லாமே ஓடுது, ஓகே, கலெக்ஷனா ஓடுது. ஆமா, இப்போ ஒரு பிசினஸ் வைஸ் நல்லா இருந்தா மட்டுமே அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். அது நான் ஒத்துக்கிறேன். ஆமா, அது எல்லாமே அப்படிதான். அது எப்படி செய்யறாங்கன்னா, ஒரு 3 பேரை வச்சு அவங்க பேசுறாங்க. தமிழ் சினிமா வந்து நாசமாயிடுச்சான். அதாவது எப்படின்னா, ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், இந்த 3 பேர் வந்ததுக்கு அப்புறமா ஜாதி வந்துச்சான். அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா. இவங்க எப்படின்னா காந்தாரா மாதிரியான படத்தை கம்பேர் பண்ணி இவங்க எப்படி எடுக்கிறாங்க பாருங்க, நீங்களும் எடுக்கிறீங்களேன்னு கேக்குறாங்க. சில இவங்க வந்து என்ன சொல்றது, தமிழ் சினிமாவுக்கு சொல்லி பண்ணல, அந்த 3 பேரை பிளேம் பண்ணி பண்றதுக்காக தமிழ் சினிமாவுக்கு கண்டென்ட் இல்ல, ஜாதி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு. உங்களுக்கு அந்த படத்துல உடன்பாடு இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்குன்னு அந்த கதையை சொல்லவே கூடாது அப்படின்லாம். எனக்கு இப்போ வெற்றிமாறன் எந்த கேட்டகரியில அவர் ஜாதி படம் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்களே தெரியல. அவர் எல்லாம் அப்படி ஜாதி படம் எடுத்தாதுன்னு எனக்கு. மேபி அந்த அசுரன் சம்பந்தமான பஞ்சமி அந்த நிலம், அது வந்து பெரிய ஒரு அரசியல். அது சம்பந்தமா நிலத்தை பத்தி தான் பேசியிருக்காரு. அங்க ஜாதி எந்த இதுவும் பேசியிருக்க மாட்டாங்க அந்த இடத்துல பெருசா. நடக்குது இல்ல, அதான் விஷயமே. இப்ப இன்னுமே நடக்குது இல்ல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது கூட ஏதோ ஒரு இடத்துல நடக்குதுன்னா அந்த மாரி ஆட்கள் தான் அது ஜாதி படமா பார்ப்பாங்க தவிர்த்து மத்தவங்களும் அது ஜாதி படமா பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் அந்த கேட்டகரியிலே வர மாட்டாப்புல. ரஞ்சித் நல்ல கமர்ஷியல், சாப்பிட்ட படமெல்லாம் என்ன ஜாதி? ஆமா, கபாலில என்ன ஜாதி இருந்தது, காலால என்ன ஜாதி இருந்தது, எப்படி அவங்க ஒரு வட்டத்துக்குள்ள போய் சேர்க்கிறாங்கன்னு தெரியல அந்த ஜாதி படம்னு சொல்லி. இப்ப நான் இன்னொன்னு சொல்லுவேன். இப்போ
இவங்க பேன் இந்தியா அப்படின்ற ஒரு டேர்ம் கொண்டு வராங்கல்ல. நான் சொல்றது பாப்புலரான படத்தை ப்ரமோட் பண்றாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உனக்கே தெரிஞ்சிருங்க என்ன மாதிரியான படம்னா பாகுபலி 1 and 2, ட்ரிபிள் ஆர், கேஜிஎஃப் டைப், இந்த காந்தாரா. சரி, இந்த படம் தான் ஹிட் ஆச்சு. ஆனா நடுவுல நிறைய படத்தை அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க, அது ஓடல. நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நிறைய படம் வந்துச்சு. சாகுன்னு ஒரு படம் வந்துச்சு, ராதேஷாம் ஓடல, ஆதிபுருஷும் அப்படி ப்ரமோட் பண்ணாங்க. என்டிஆருடைய அந்த தேவரான்னு ஒரு படம், தேவரா இல்ல, ஈவன் பவன் கல்யாணம் ஓஜி ஓல்ல, வீரமல்ல அதிக ஓல்ல. சோ நீ வந்து பாப்புலரான ஒரு 10ல ஒரு படம் அந்த பேன் இந்தியான்னு சொல்லி அந்த ஹிட்டான ஒரு படத்தை மட்டுமே பேசுறீங்க. ஆனா அதோட சேர்த்து பல படங்கள் ரொம்ப மோசமான கண்டென்ட்டோட வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. கப்சா அப்படின்ற அது வந்து கேஜிஎஃப் மாதிரியே எடுக்கப்பட்ட படம். கடைசியில பார்த்தா அது கேஜிஎஃப் லொல்லு சபா மாதிரி இருந்தான். கப்சா ஓடல. அதே உபேந்திரா டைரக்ட் பண்ணி யூஏன்னு ஒரு படம், ஆமா அந்த படம் ஓடல, அதுவும் பேன் இந்தியாவுக்கு தான் இருக்காங்க. மேபி இது கன்னடத்துல ஓடி இருக்கும். நான் சொல்றது நீங்க இல்ல கன்னடத்துலயும் ஓடல அந்த படம். பாப்புலரா நீங்க சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சோ உடனே இவங்க வந்து மலையாள படத்தை சொல்றாங்க. எஸ், நான் கன்ஃபார்மா சொல்றேன், தமிழை தாண்டி மலையாள படத்துல கண்டென்ட் நல்லாவே இருக்கு. ஆனா அதுக்காக எல்லா மலையாள படமும் சூப்பர் படம், மலையாள படமே இப்ப வந்து என்ன சொல்றது கமர்ஷியல் ஆயிடுச்சு. இப்போ லோக்கா வந்தது கமர்ஷியல் படம் தான். லாஸ்டா வந்து ஆபீசர் ஆன் டியூட்டின்னு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்ல த்ரில்லிங், நல்ல மொமெண்டம், நல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கன்னட்ஸ் கூட எனக்கு பிடிச்சிருந்தது. மஞ்சுமல் பாய்ஸ் ஓகே, அது ஹைப் ஏத்தி அந்த மாதிரி. மஞ்சுமல் பாய்ஸ் இங்க ஓடந்துக்கே நம்ம இளையராஜா. ஆமா, இல்லைன்னா அந்த படம், அந்த படத்தை வந்து நல்லா இருந்தது, அவ்வளவுதான். நல்ல படம் தான், நல்ல மேக்கிங், நல்ல. அது என்ன சொல்ல வந்தாங்களோ அது ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டாங்க. அந்த படம் கரெக்டான ஒரு படம். யூஎஸ்எல்ல சொன்னதால அந்த படம் பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு. ரொம்ப டிஸ்டர்பான படம் வந்து ரெட்டா ரொம்ப டிஸ்டர்பா இருந்தது. நிறைய படம் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த மோகன்லாலே ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு, பதுசா. ஆமா ஆமா, அதுவும் சரியில்லை. அதுவும் சரியில்லை. நான் மம்முட்டியோட லவ்னு சொன்னால ஆக்சுவலி லவ் கிடையாது, காதல் டிக்கோர். நான் லவ்னு சொல்லிட்டேன், சாரி. ஜோதிகா அந்த படம் அது ரொம்ப ரொம்ப இன்டென்ஸ். அது சென்சிட்டிவான ஒரு மேட்டரை வந்து அவ்வளவு நாள் டீல் பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. நீங்க சொல்றாங்கல்ல இப்படி காந்தாரா இங்கே இதே கன்னட இண்டஸ்ட்ரியில சப்தசாகர எல்லோ அப்படின்ற ஒரு படம், 2 சைட் ஏ சைட் பின்னு 2 படம் வந்திருக்கு. ரொம்ப அற்புதமான படம். காந்தாராவை நீங்க வந்து கொண்டாடுற, நீங்க அந்த அவங்க சொல்றாங்களே இந்த அளவுக்கு பயங்கரமா வந்திருக்கு, நீங்க அந்த மாதிரி படத்தை சொல்றதை விட நீங்க இந்த மாதிரி படத்தை பாருங்க. நீங்க அதே கன்னட இண்டஸ்ட்ரியில ரொம்ப நல்ல படம் வந்திருக்கு. அதே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில கோர்ட் மாதிரியான ஒரு கோர்ட் ரூம் டிராமா படம்லாம் நல்ல படம் வந்திருக்கு. நீங்க பாப்புலர் படம் அப்படின்றதுக்காக மட்டுமே அது வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. இன்னொன்னு, நம்ம எல்லா படமே நம்ம பேன் இந்தியாவா இங்க எடுக்கிறதே இல்லை தமிழ்ல. ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறது என்ன, பேன் இந்தியாவா யாரு படம் எடுக்கிறோம்? ரஜினி படம் எடுக்கிறோம், அவ்வளவுதான். யாரும் கிடையாது. அஜித்தும் பண்ணது இல்ல பேன் இந்தியா படம், விஜயும் அவரும் பண்றது இல்ல. அவருக்கு இப்ப ரஜினி மட்டும்தான் இந்தியா லெவல்ல மார்க்கெட் இருக்கு. அதுக்கப்புறமா கமல். நான் சொல்றது பாப்புலாரிட்டி சொல்றேன், ரஜினி தாண்டி யாரும் இல்லன்ற. இல்ல யாரும் பண்றதும் இல்ல அந்த அளவுக்கு. அப்ப எப்படி நம்ம பேன் இந்தியா படம் பண்றோம் நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியும்? பண்ணவே இல்லையா? பண்ணாதானே நீங்க கம்பேர் பண்ணாதானே நம்ம அதுல பேன் இந்தியாவே நம்மளுக்கு தேவையில்லைன்னு. நம்ம தேவையில்லை, எதுக்கு தேவை? நம்முடைய கல்ச்சரை நம்ம எடுக்கிறோம், அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. சோ அதுதான் இங்க வந்து, அதாவது எல்லாருமே ரிவ்யூவர்ஸா மாறிட்டாங்களா, அதனால கம்பேர் பண்ணதுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. கூடிய ஒரு படம், இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு. இப்போ எத்தனையோ பேர் எத்தனையோ படத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மாஸ்டர் பீஸ் இதுலயே சொல்லியிருப்போம், கிரேட்டஸ்ட் மூவிஸ்ல வந்து சுப்பிரமணியபுரம் படத்துக்கு ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த படத்தை அனுராக் காஷ்யப் பார்த்து மிரண்டார். அனுராக் காஷ்யப் வந்து பல தமிழ் டைரக்டர்ஸ் பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவர் வந்து அந்த நான் கடவுள் பார்த்து, யாரியா நீ நாங்க தான் இந்த மாதிரி படத்தை எடுத்திருக்கணும், வாரணாசியில போய் நீ எடுத்திருக்க, நான் எடுத்திருக்கணும் இந்த படத்தை, நீ யாரு இப்படி எடுத்தா அப்படின்னு. இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்ததுதான் தமிழ் சினிமா. இன்னொன்னு, ரிவ்யூ பண்றதே ஒரு அஜெண்டா வச்சு பண்றாங்களோன்னு தோணுது. இவங்க பண்றாங்களோலாம் கிடையாது, பண்றாங்க அஜெண்டா வச்சுதான் பண்றாங்க. நிறைய பேர் இந்த நடிகரை பிடிக்கல, ஒரு காரணத்துக்காக பண்றாங்க. இந்த டேரக்டர் பிடிக்கல, இந்த நடிகரை பிடிக்கலன்னு சொல்லி கம்பேர் பண்ணி இந்த படம் நல்லா இல்லை. பைசன் என்ன பிரச்சனை? பைசன் நல்லா தானே இருந்தது. பைசன் பாத்தியா? பைசன் பார்த்தேன், எப்படி இருந்தது? பைசன் நல்லா இருந்தது. அது ஒரு கபடி ஸ்போர்ட்ஸுக்கான படம். அதுல வந்து எந்த ஜாதியுமே தூக்கி பிடிச்சலாம் படம் பண்ணல. அது வந்து நியூட்ரலா தான் படம் பண்ணிருப்பாங்க.
அது ஜாதி பிரச்சனையாவே காமிச்சிருக்க மாட்டாங்க அந்த படத்துல, தனி மனிதர் பிரச்சனையாவே காமிச்சிருப்பாங்க. அது நல்ல படம் தான். அந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் படம் வந்துட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த வேட்டையினே ம். இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா தான் இருந்திருக்கும். ம். ஆனா அந்த படத்திலே பாருங்க, ஒரு சூப்பர் ஸ்டார் ம். ரஜினிகாந்தை வச்சு ஒரு கில்ட், அவர் வந்து குற்ற உணர்ச்சியோட இருக்கிறது தப்பா பெண் அத போயிட்டு இன்டர்வல் பிளாக்கா வைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் நம்ம வந்து எவ்வளவு இதுன்னு பாரு. நம்ம படம் பண்ணல, அதை தாண்டி நம்ம வந்து ஆடியன்ஸ் எஜுகேட் பண்றாங்க. இப்போ இருக்க டைரக்டர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு சினிமா தானே, சினிமா வந்து கனெக்ட் ஆகுதுல்ல மக்களுக்கு. சினிமால இருந்து இன்ஸ்பயர் ஆகுறாங்கன்னா அதுக்கு நல்ல படமா போகணும்ல. போயிட்டு இப்போ புஷ்பா மாதிரி ஒருத்தரை குளோரிஃபை பண்ணி காமிச்சா அது எத்தனை பேர் பண்ணுவாங்க, போயிட்டு நிஜத்துல நானும் மாசத்தை கட்டுறேன் கடத்துறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பண்ண வாய்ப்பு இருக்கு. நல்ல படங்கள் தமிழ்ல நிறைய வந்துட்டு இருக்கு, அது கவனிக்கவும் ஆள் இல்ல. ஒரு கடந்த 5 வருஷத்துல தமிழ் சினிமால நல்ல படங்களே வரலன்ற மாதிரி பேசுறாங்க. எனக்கு அதுதான். எனக்கு நிறைய படம் இருக்கு, சார்பட்ட பரம்பரை, விடுதலை இருக்கு. விடுதலை பார்ட் 2 அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்ல. ஓகே, அயோத்தி மாதிரியான படம் இருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்காமா, ஜெய்பீம் இருக்கு, சூரரை போட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் வந்துட்டு இருந்தாலும் இவங்க அதெல்லாம் பாக்குறதே இல்ல. பாக்குறாங்க, பார்த்து உடனே அவங்க கம்பேர் பண்றது என்னன்னா இந்த மாதிரி எடுக்கணும் இல்ல, இது அவங்க வேற ஒரு கண்ணோட்டத்தில் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் நல்ல படங்கள் தான் எல்லாமே, அது ஏன் தெரிய மாட்டேங்குன்னு தெரியல. எல்லாமே பேன் இந்தியா லெவலுக்கு ஹிட் ஆகணும்னு பாக்குறாங்க. உடனே 1000 கோடி கான்செப்ட் வச்சிருக்காங்க. 1000 கோடி ஃபர்ஸ்ட் 1000 கோடி அவங்க அடிக்கிறாங்கன்னா அது உண்மையிலேயே அது 1000 கோடியா, அது ஒரு கேள்வி. இங்க ட்ராக்கர்ஸ்னு சொல்லப்படுற நிறைய பேர் வந்து சும்மா வாய்க்கு வந்ததை கலெக்ஷன் சொல்லி பண்றாங்க. சும்மா கலெக்ஷன் சொல்லி தாங்க. ரெண்டாவது 1000 கோடி எப்படி அடிப்பாங்க? அதுக்கு டிக்கெட் விலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இவங்க டிக்கெட் விலை ஏற்றி விட்டுருவாங்க போல. எனக்கு என்னன்னா இந்தியாலேயே ரொம்ப கம்மியான டிக்கெட் விலை எங்க தெரியுமா இருக்கு? தமிழ்நாட்டுல தான். உங்களால ஒரு 100 ரூபா 120 ரூபா இல்ல கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுத்து பார்க்க முடியும் படத்தை. எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்க பெங்களூர் எல்லாம் போனீங்கன்னா அவ்வளவு கஷ்டம். இங்க எல்லாமே மல்டிபிளெக்ஸ் ஆக்கிட்டாங்க பெங்களூர்ல. நார்மல் இதுலயே உங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி. நம்ம வந்து பிசினஸாவே ஒரு படம் ஹிட் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், அதுதான் வேணும். அப்புறம் அடுத்து படம் பண்ண முடியாது. ஆனா அதுக்காக அதை நோக்கி மட்டுமே படம் பண்ணா அந்த படமும் சரியா வராது. நம்ம ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம ஒரு ஆடியன்ஸா படம் பார்க்கும்போது இந்த படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணுமா, தேவையே இல்லை. எனக்கு படம் பிடிச்சா நான் பார்க்க போறேன். இவனுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, ஓடிச்சா ஓடினா கூட எனக்கு கவலை இல்லைன்றேன். இன்னும் சொல்ல போனா எனக்கு ஓடிச்சா ஓடலன்றது நான் சினிமா ஃபீல்ட்ல இருந்து கவலைப்படுறது வேற. நான் ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது அது ஓடிச்சா ஓடலையான்றது ரெண்டாவது. எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றதுதான். இன்னொன்னு இங்க வந்து இன்னொன்னு என்னன்னா கூட வரவன் அவன் ஒரு 5 பேர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நம்மளும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அவங்க நல்லா இல்லைன்னு எனக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குதா, அது மொக்க படமா இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்சிருந்தான். யாருமே அந்த படத்தை வந்து ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரியே தெரியல. இன்னொன்னு இதை சொல்லணும், படம் பார்க்கும் போது தேட்டருக்கு போனா ஃபர்ஸ்ட் தேட்டர் படம் போற வரைக்குமே ஒரு கூட்டம் வந்துட்டே இருக்கு. படம் போட்டு ஒரு 1/2 hour போயிடும். அது வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாலும் டிக்கெட் வாங்கிட்டாலும் உள்ள வர மாட்டாங்க. 1/2 hour வரைக்கும் லேட்டா வந்துட்டே இருக்குது. ஆல்ரெடி படம் பார்க்கறவங்க டிஸ்டர்ப் பண்றது. இவங்க பாதி படத்துக்கு 1/2 hour அப்புறம் தான் படமே பார்க்கலாம். அது அந்த படத்துல 1/2 hour அப்புறம் படம் பார்க்க ஆரம்பிச்சு அது உடனே இன்டர்வல் வந்துடும். இன்டர்வல் வெளியே போனா அது ஒரு 1/2 hour படம் போது வந்து ஆர்டர் எல்லாம் பண்றாங்க. சிக்கன்லாம் ஆர்டர் பண்றாங்க. சிக்கன்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்குது. அங்க உட்காந்து படம் பார்க்க வதைக்கலாம் இல்ல சாப்பிட வதைக்கலான்னு தெரியல. போய் ஃபுட் ரிவ்யூ பண்ணுவாங்க நினைக்கிறேன். அந்த சாப்பிடுற சவுண்ட் தான் நம்மளுக்கு கேட்கும். பக்கத்துல உட்காந்து பாப்கார்னு இது சாண்ட்விச் இதெல்லாம் சாப்பிட்டு கருக்கு முருகுன்னு சாப்பிட்டு இருப்பாங்க. அங்க பிரேக் முடிஞ்சு அப்பயும் உள்ள வர மாட்டாங்க. பிரேக் முடிஞ்சு அது ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடும். நிறைய கூட்டம் அப்படி பண்ணிருந்தா அவங்க பண்ணிட்டு படம் பார்க்கும்போது நல்லா இல்ல, ஆமா படம் பிடிக்கல, படம் வந்து பிடிக்கல, அங்க இருந்த அந்த நேச்சோஸ் இது பிடிக்கல, பப்ஸ் நல்லா இல்ல, பப்ஸ் நல்லா இல்ல, பப்ஸ் நல்லா இல்ல, நம்ம என்ன பண்றது இல்ல. படம் பார்க்கறது தான் மெயின். அங்க போறது தேட்டர்ல என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கு. அதை தவிர்த்து இப்ப எல்லாமே பண்றாங்க, படத்தையே பார்க்க மாட்டாங்க. அப்புறமேட்டு எங்க அது படம் பிடிக்கும், என்ஜாய்மெண்ட் இருக்கணும். என்ஜாய் பண்றதுக்காக தான் படம் பார்க்கவே போதும். அந்த படத்துக்குள்ளேயே போக விட மாட்டோம். நம்ம வந்துட்டே இருப்பாங்க, முன்னாடி வந்து உட்காந்து மறைப்பாங்க, இப்படி உட்காருவாங்க, பின்னாடி ஒருத்தவங்க பாக்கலான்னு, அதெல்லாம் இல்ல. அப்படி படம் பார்த்துட்டு அப்புறம் படம் பிடிக்கல அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு அதுதான் கூட வரவங்க படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நம்மளுக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லிடணும் அப்படின்றது. நமக்கு பிடிச்சதுக்கா இல்லையா அதெல்லாம் எதுவுமே இல்ல. 4 ரிவ்யூ நல்லா இல்ல சொல்லிட்டாங்க, நம்மளும் இந்த படத்தை நல்லா இல்ல சொல்லிடுவோம். அவ்வளவுதான். ரிவ்யூவருக்கு அவனுக்கு அதான் வேலை. ரிவ்யூ பண்ணாதான் காசு.
நல்லா இருக்குன்னு சொன்னா எங்க பாக்குறாங்க, நல்லா இல்லைன்னு சொன்னாதான் அதிகமா பாக்குறாங்க. அதனால நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. அதனால நம்ம கம்பேரே பண்ண வேணாம். ஒரு படத்தை போயிட்டு பாக்கணும்னா அந்த படம் பார்க்க தான் நம்ம போவோம். அது வந்து அது நல்லா இல்ல நம்ம தான் சொல்லணும், நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு அந்த படத்தை ஃபுல்லா நான் மொக்க படமா இருந்தா கூட ஃபுல்லா பார்த்துருவேன். பாதிலாம் என்ஜாய் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம விருப்பம் தான், நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நம்ம விருப்பம் தான். எல்லாம் ரிவ்யூ பண்ற நோக்கத்துல படம் பார்க்க கூடாது. படம் பார்க்கணும், எந்த கம்பேர் பண்ண கூடாது, மத்த இதை வச்சு கம்பேரிசனே இருக்க கூடாது. என்ன சொல்லணும், அவங்க இப்படி எடுக்கிறாங்க, அவங்க எடுப்பாங்க அனிமல் எடுப்பாங்க, என்னென்ன கான்டென்ட் வச்சு அவங்க எடுப்பாங்க அனிமல்னு ஒரு படத்தை. அதே மாதிரிலாம் தமிழ்ல எடுக்க முடியாது. தமிழ்ல அப்படின்னு பார்த்தோன்னா ஹாலிவுட் படத்தெல்லாம் கம்பேர் பண்றாங்க. ஹாலிவுட் படத்தெல்லாம் நம்ம உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் மேல படத்தெல்லாம் இங்க எடுக்க முடியுமா தமிழ்ல? ஆமா, அந்த மாதிரிலாம் எடுக்கவே முடியாது. இப்ப டாவின்சி கோடுன்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தை தமிழ்ல எடுக்க முடியுமா? இதுக்கே அழுகுறாங்க. டாவின்சி கோடு என்ன கோடு தெரியும். அந்த படத்தை அதே மாதிரி இங்க ஒரு கடவுளை வச்சு ஒரு படத்தை நம்ம எடுத்து சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான். இந்தியாலே இப்ப எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது, படமே வராது. இங்க ஏதாவது ஒரு படம் எடுத்தா அந்த படத்தை ஒரு சாயம் பூசத்துக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. எந்த கும்பலா இருந்தாலும் சரி, இந்த பக்கம் ஒரு கும்பல் பூசுது, இந்த பக்கம் ஒரு கும்பல் பூசுது, ஏதாவது ஒண்ணு சொல்லி அந்த படத்தை வந்து கம்பேர் பண்ணி இந்த படம் பத்தியா அவங்கதான் பெஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்லி தமிழ்ல தான் காலங்காலமா நல்ல படம் வந்திருக்கு. ஏதோ 2-3 இதுல சில டைம்ல அது மிஸ் ஆயிருக்கலாம், அவ்வளவுதானே தவிர கண்டென்ட்டே இல்ல, தமிழ்ல படமே வர்றதில்லை அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியல. பேன் இந்தியா படம்ன்றதே வந்து படம் வந்து என்ன கான்செப்ட்னா, நம்ம படத்துக்குலாம் லாங்குவேஜ் இல்ல அப்படின்றதுக்காக தான் எல்லா லாங்குவேஜிலும் படம் பார்க்கணும். நம்ம எல்லா படமும் எல்லா லாங்குவேஜும் படம் பார்க்கணும். ஆமா, கலைக்குன்றது எந்த வல்லத்துக்குள்ளேயும் அடக்கக்கூடாது. நீ கம்பேரே பண்ணாதீங்க. அந்த படம் உதவிச்சுன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னா அந்த படம் பார்த்துக்கணும், இந்த படம் நம்மளுக்கும் நல்லா இருக்குன்னா நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி படம் எடுக்கிறதுக்கு நம்ம ஏன் எடுக்கணும்? அதான் அதே மாதிரி நாம எதுக்கு எடுக்கணும்? இப்ப டக் லைஃப் ரிலீஸ் ஆகும்போது மணிரத்னம் கிட்ட கேட்டாங்க, நாயகன் மாதிரி இருக்குமான்னு கேட்க, நாயகன் மாதிரி படம் பண்றதுக்கு நாங்க ஏன் படம் பண்ணது? நல்ல கேள்வி. அதான் படம் தான் கொஞ்சம் சரி விடுங்க, அந்த படத்தை பத்தி நம்ம பேசலாம். விடுங்க, அந்த மாதிரி படங்களும் வரும் சில டைம். இல்ல அதுவும் பேன் இந்தியா நோக்கத்துல எடுத்தது அந்த படம். ஆனா பாத்துக்க அந்த படம் எப்படி போச்சு. இந்தியன் டூ பேன் இந்தியாவை தான் எடுத்தாங்க, ஆனா எங்க போச்சு? இல்ல நம்ம சங்கர் வந்து தமிழ் சினிமாக்குன்னு ஒரு படம் பண்ணாதுல்ல, அப்போ அது வந்து பேன் இந்தியா அளவுக்கு போச்சு. பேன் இந்தியாவுக்குன்னு ஒரு படம் பண்ணாது, அது தமிழ்ல கூட போல. இது கரெக்ட். ஆமா, அதனால இப்ப காண்டாத ஒன்னே கூட அவங்க லாங்குவேஜ்ல அவங்க எடுத்த படம் தான். அது வந்து மத்த லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுமா நல்லா போச்சுனால பேன் இந்தியாவா ஆக்கிட்டாங்க. இது வாண்டடா பண்ணுமே செகண்ட் பார்ட் பண்ண மாதிரி. அது செகண்ட் பார்ட் அப்படிதான் பண்ணாங்க. ஆமா, ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படி பண்ணல. கேஜிஎஃப் அப்படிதான், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அங்க ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் நல்லா போச்சு, நல்ல படமா இருந்தது. மற்ற லாங்குவேஜ்ல அது ரிலீஸ் பண்ணி நல்லா போயிடுச்சு. அது பேன் இந்தியாவெல்லாம் பிளான் பண்ணல. அதனால வந்து பண்ணும்போது பேன் இந்தியா படம் எல்லாம் பண்ணாம நமக்கு ஆடியன்ஸுக்கான படத்தை வேர்ல்டு லெவலில் எடுத்துன்னு போட்டு நம்ம பார்க்கணும். நம்ம எவ்வளவு படம், நம்ம வெற்றிமாறன் படம்லாம், அவர் படம்லாம் ஃபாரின்லாம் போய் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குது. தியாகராஜ குமாரராஜன் ஏன் கமர்ஷியலா எவ்வளவு படம் நல்லா பண்ணாங்க. கமர்ஷியல் ஒன்னே ஒரு டீசென்டான கமர்ஷியலே நிறைய வந்திருக்கு. லப்பர் பந்து, பார்க்கிங் மாதிரியான படங்கள்லாம் வந்திருக்கு. சோ அதுவே ஒரு டீசென்டான ஒரு, அது ஒரு கமர்ஷியல். நம்ம எல்லா ஜானர்லயும் பண்றோம் படம். ஆமா, அதான் விஷயமே. அதான் எல்லா ஜானர்லயுமே நம்ம லப்பர் பந்து மாதிரி ஒரு படம் வரும், நடுவில் வந்து ராட்சசன் மாதிரியும் ஒரு படம் வருது, காஞ்சனா மாதிரியும் ஒரு படம் வரும், அவன்மணி மாதிரி ஒரு படம். சொன்னேன், எல்லா ஜானர்லயும் ஒரு படம் பண்றோம் நம்ம. இங்க என்னன்னா கொஞ்சம் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வெஞ்சன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. வெஞ்சன்ஸ் இருக்கு, நிறைய வந்து அமௌண்ட் பெய்டு ரிவ்யூ இருக்கு. பெய்டு ரிவ்யூ, பெய்டு ரீக்ரியேட் பண்றதுக்காக பண்றாங்க. இன்னொருத்தன் கொடுத்து ஒன்று படத்தை இதை வந்து இது டீ ப்ரமோஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லியே பண்றாங்க. அதே எதுக்கு? அதனால ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்க கூடாது, நம்ம ரிவ்யூ பண்ணணும், படம் பார்க்க கூடாது. படம் வந்து நம்ம வந்து தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இன்னொரு இன்னிங்ஸ்ல இருக்குமே தவிர, அவங்க எப்போதே அவங்க வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க, டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இன்னொரு மேட்ச் ஆடுறாங்க தமிழ் சினிமா. அதுல வந்து அவங்க ஒரு ட்ரெண்ட கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த லாங்குவேஜுக்கும் குறைஞ்செல்லாம் படம் பண்ணல, நம்ம கம்பேர் பண்ணுவோம். அவங்க நல்ல படம் பண்ணாங்க, நம்மளும். இன்னொன்னு இருக்கு என்னன்னா, ஏன் தமிழ் சினிமா வந்து ஸ்பெஷல் அப்படின்னா, சவுத் இந்தியாவுடைய அந்த சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஹப்பே தமிழ் சினிமா தான். இங்க இருந்து எல்லாமே போச்சு. மெட்ராஸா இருக்கும் போதுதான் வந்து இங்க எல்லாமே படம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க மாநில வாரியா பிரிக்கப்பட்ட போதுதான்
எல்லாமே ஆமா, பிரிச்சாங்க. எல்லா ஸ்டுடியோவும் இங்க தானே இருந்தது. ஆமா. ஸ்டுடியோஸ் எல்லாமே இங்க இருந்து தான் டிஐ பண்றவங்க. ஏன் அதர் லாங்குவேஜ்ல இப்போ ஒர்க் பண்ற டெக்னீஷியன் கூட நம்ம அதுதான் சொல்ல நம்ம வந்தேன். ஆட்கள் தான். இருக்கிற இப்போ சஞ்சய் லீலா பன்சாலி மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ம், அவருடைய படங்கள் எல்லாமே தமிழ் டெக்னீஷியன்ஸ் தான். ம், நீங்க காந்தாராலே தமிழ் டெக்னீஷியன்ஸ் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. ம். நீங்க சொல்ற எல்லா பாப்புலர் மூவிஸ்லயுமே தமிழ் டெக்னீஷியன்ஸ் வந்து தமிழ் தான். இங்க இருந்து தான் போறாங்க. அது மாதிரி இங்க இருக்க டெக்னீஷியன் தான் அங்கேயும் படம் பண்றாங்க. அதனால நம்ம இவங்க பெருசு இவங்க சின்னது அதெல்லாம் அப்படி இல்லவே தேவையில்லாமா? கலைக்கு கம்பேரிசனே இருக்கக்கூடாது. அது வந்து எல்லா லாங்குவேஜும் நல்லா இருக்கா ரசிங்க. அது அந்த படத்தோட சேர்த்து கம்பேர் பண்ணவே கூடாது. கம்பேர் பண்ணுங்க. ஒரு படத்தை நீங்க ஒரு படம் ஹிட் ஆனதால அதை வச்சு நீங்க இங்க ஒரு 3-4 டைரக்டர்ஸ ம். டார்கெட் பண்றதுன்றது லாஜிக்கே இல்லை. தமிழ் சினிமா ஆரம்பிச்சிருந்து நம்ம எவ்வளவு நல்ல டைரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். எவ்வளவு ஆமா. படம், எவ்வளவு லெஜெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட. ஆமா. ஆடியன்ஸ் வந்து ஜாலியா படம் பார்த்தாலே அது ஆமா. நல்லா இருக்கும். நீங்க யார் பேச்சே கேட்காம படம் பாருங்க போயிட்டு. நீங்க ஆமா, கண்டிப்பா. ம். அதுதான். படம் பார்க்கும்போது ரிவ்யூ பண்ண நோக்கத்துல பார்க்காதீங்க. படம் பார்க்கறது ரிவ்யூ தப்பா சொல்லிட்டானே அந்த படம் வந்து நம்மளும் தப்பா சொல்லிடணும், நல்லா இல்லைன்னு சொல்லிடணும் அப்படின்னு பார்க்க கூடாது. நமக்கு பிடிச்சதுக்கா அந்த படம் அப்படின்னு தான் பார்க்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான், சிம்பிள். அதுதான் நம்ம அந்த ஒரு படம், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு படம் ஹிட் ஆனதால நம்ம கம்பேர் பண்ணவே தேவையில்லை. நம்ம மறுபடியும் சொல்றதுதான், நம்ம ஏற்கனவே ரீச் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்து வேற மேட்ச் ஆடிட்டு இருக்கோம். அது மாதிரி சாலிட்டு இருக்கோம். சோ உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல பார்ப்போம். நன்றி. நன்றி.